மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பாட்டாளி சமூக ஊடக பேரவையின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே, ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்காது. மற்ற கட்சிகள் எல்லாம் எத்தனையோ கோடி செலவு பண்ணணும். சமூக ஊடகம்னா அதுக்கு பணத்தை செலவு பண்ணணும், காசை கொடுக்கணும், ஆளை பிடிக்கணும். ஆனா எனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் இங்க வந்திருப்பது, நீங்கள் எல்லோரும் சுயம்பு. நான் உங்ககிட்ட காசும் கொடுக்கல, கருவியும் கொடுக்கல, பயிற்சியும் கொடுக்கல. நீங்க இங்க வந்திருப்பது, நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது பாசத்தால், இரத்த பாசத்தால், உணர்வால், அன்பால். அந்த வகையில நம் கட்சிக்கு, நம் இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வெறும் கட்சி மட்டும் கிடையாது, இது ஒரு இயக்கம். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதன் காரணம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தொடங்கப்பட்டது. அதற்காகத்தான் நம்முடைய பயணம். ஏதோ இது நம்ம ஆட்சிக்கு வரணும், நான் முதலமைச்சர், இங்க அமைச்சர்கள் வேற, அவங்க அமைச்சர்கள், அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. நம்ம நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்கள், இந்த மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கம், சமூக நீதி அடைய வேண்டும் நோக்கம் தான். அதனால இது ஒரு கட்சி மட்டுமில்லை, இது ஒரு இயக்கம். இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த இயக்கம் ஆளும் கட்சியாக வர வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. அப்படி வந்தால்தான் நம்முடைய கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். தமிழ்நாட்டுல நம்ம வச்சிருக்கிற கொள்கைகள் போன்றவர் எந்த கட்சிக்கும் கிடையாது. மிக சிறந்த கொள்கைகள் இருக்கு நமக்கு, அதை நடைமுறைப்படுத்தணும். எனக்குலாம் கடந்த 10 ஆண்டுகள், 15-20 ஆண்டுகள்லாம் எனக்கு ஒரு ஏற்றம். என்னடா அது, இவ்வளவு நம்ம கொள்கைகள் இருக்கு, இவ்வளவு தீர்வுகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நமக்கு தெரியுமே, இது ஏன் செய்ய மாட்டாங்க, ஏன் செய்ய முடியல? ஏன்னா அதை பார்த்தா செய்கிற இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு இது அது தெரியல. உதாரணம், இப்ப இருக்கிற முதலமைச்சர், அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அதிகாரம் இருக்கு, ஆனா என்ன செய்யணும் தெரியல. அவரை சுத்தி ஒரு 3-4 அதிகாரிகள் இருக்கின்றார்கள், இன்னும் சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கின்றார்கள். அமைச்சர்கள் போர்வையில 4 வியாபாரிகள், 3 அதிகாரிகள், இவங்க 7 பேர் தான் தமிழ்நாட்டை நடத்துறாங்க, இன்னைக்கு வழி நடத்துறாங்க. ஒரு முதலமைச்சர் பதவி என்பது எவ்வளவு முக்கியமான பதவி, எவ்வளவு பவர்ஃபுல் பொசிஷன். கையெழுத்து போட்டா லட்சக்கணக்கான மக்களுடைய தலையெழுத்தை மாத்தலாம், ஒரே நாள்ல மாத்தலாம், ஒரு நிமிடத்துல மாத்தலாம். ஆனா அது என்னன்னு கூட தெரியாத ஏதோ வச்சுட்டு இருக்கிறாங்க, பணத்தை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க திமுக. அதனால்தான் இன்னைக்கு இந்த தேர்தல் நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல். இப்ப இங்க நம்ம வந்திருக்கிறது எல்லாம் ஏதோ வந்தோமா, இந்த தேர்தலில் கூடணுமா எல்லாம் கிடையாது. மாற்றம் நம்ம போயிட்டே இருக்கணும். தேர்தல் வந்திருக்கு, தேர்தலுக்கு நம்ம தயார் நிலையில இருக்கோம். நீங்க எல்லாம் நம் கட்சி, நம்ம இயக்கத்தினுடைய தளபதிகள், நீங்க எல்லாம் போர் தளபதிகள். நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும், எனக்கு குறைஞ்சது நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க, ஒவ்வொருவரும் குறைஞ்சது 1 லட்சம் பேருக்கு நீங்க சமம். ஒவ்வொருவரும் நான் சொல்றேன், இங்க 1000 பேர் வந்திருக்கீங்க, ஒவ்வொருவரும் குறைஞ்சது 1 லட்சம் பேருக்கு நீங்க சமம். களத்துல 1 லட்சம் பேர் ஒரு பக்கம், நீங்க தனியா ஒரு பக்கம். அந்த பலம் தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் சுயம்பா வந்திருக்கீங்க. இதுவே திமுக இதுல எப்படியாவது 50 கோடி 100 கோடி செலவு பண்ணணும்.
அப்படி செலவு பண்ணி எங்க இருந்து வரும்? ட்விட்டர்ல எங்க இருந்து வரும்? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரும், பீகார்ல இருந்து வரும், மகாராஷ்டிரால இருந்து வரும். ஏன்னா காசு கொடுத்து அங்கதான் இருக்கிறான். நம்ம எல்லாம் இங்கே நீங்கள் வந்திருக்கின்ற நம் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா, அதுக்கு பிறகு வந்தது விஷுவல் மீடியா, இப்ப சோசியல் மீடியா, ரெண்டுத்தையும் கலந்து வந்திருக்கு சோசியல் மீடியா. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு வேற பிரிண்ட் மீடியா தான், பேப்பர் தான், செய்தித்தாள் மட்டும் இல்ல, அதுபடி பிரிண்ட் மீடியா மட்டும் அச்சு ஊடகம் தான். அதன் பிறகுதான் 40 ஆண்டு காலமாக காட்சி ஊடகம், தொலைக்காட்சி அப்படி எல்லாம் வந்தது. இப்போ கையிலே வந்துருச்சு எல்லாமே சோசியல் மீடியா. இதுதான் இப்போ அதிகமா மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு தேர்தலையோ ஒரு அரசாங்கத்தையோ மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது நம்முடைய சோசியல் மீடியா. அதுல நீங்க எல்லாமே மிக சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சிறப்பா நீங்க பண்ணுங்க. சில ஆலோசனைகள், உங்களுக்கு சில அறிவுரைகள் எடுத்துக்கு வேணா ஆலோசனைகள், அவ்வளவுதான். எனக்கு முன்பு எல்லாமே நல்லா சிறப்பா பேசினாங்க, என் தம்பிகள் எல்லாம் சிறப்பா பேசினாங்க, என் சகோதரிகளும் நல்லா பேசினாங்க. அதுல நம்மளோட எதிரி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எதிரினா திமுக. களத்துல நம்முடைய எதிரி சமூக நீதியினுடைய எதிரி, தமிழ்நாட்டினுடைய எதிரி. இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். இவர்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. இவர்களுக்கு எப்படி செய்யணும்? ஒரே ஒரு குறிக்கோள், திமுக நீ கொள்ளடிச்சுட்டு போனோம், அடுத்து வரப்போறது இல்ல திமுக, அதுக்கு கொள்ளடிச்சு எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ அது கொள்ளடிச்சு போனோம்னு ஒரு முடிவில் இருக்கிறார். ஒரு தோட்டத்தை உருவாக்கிக்கிறார். ஏதோ இவங்க எதிர்கட்சி இப்படி ஆயிடுச்சு, இவங்க வந்துருவாங்க அப்படிலாம் ஒரு தோற்றம். அதுவும் நம்ம என் தம்பி சொன்னது போன்ற அந்த பெண் நிறுவனம் இருக்கு திமுகவை சார்ந்த, ஒவ்வொரு மாசமும் 10 கோடி 20 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க மீடியாவுக்கு, சோசியல் மீடியாவுக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கிறாங்க. எது உள்ள போனாலும் ஊடுருவி இருக்காங்க. பதிவு போட்டா அதுக்கு மறுபதிவு போடுறதுக்கு காசு கொடுத்து கூலிக்கு வேலை செய்ய. அதனால நீங்க எல்லாம் பக்குவமா நீங்கள் செயல்பட வேண்டும். பக்குவமா ஏன்னா நீங்க எல்லாம் என் தம்பிகள், என் தங்கைகள். உங்களை நான் நல்ல வகையில வழி நடத்தணும். ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் எப்படின்னா பண்ணுங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நம்ம டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். என்ன சோதனை வந்தாலும் அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் நம்முடைய கொள்கை அது இன்னைக்கு நமக்கு பலம் கொடுக்கல, வருங்காலத்துல நல்லா நமக்கு பேர்கள் வரும். அதனால பிலோ த பெல்ட் அப்படி எல்லாம் வேண்டாம். பிலோ த பெல்ட்னா தெரியல உங்களுக்கு, அவன் எப்படின்னா பேசிட்டு போட்டோம். நம்ம ஏன்னா அன்புமணியுடைய தம்பிகள் தங்கைகள் எப்படி இருக்கணும்? நல்ல டீசெண்டா இருக்கணும். இந்த தோற்றம் தான் உருவாக்கணும். அடுத்து நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம எதிரிகள் யாருன்னா திமுக. ஆனா இன்னும் நம்ம தம்பிகள் நமக்குள்ளே பிரச்சனை ஊட்டிக்கிட்டு நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டுலாம் அது அவசியமா வேண்டாம். இப்போ சூர்யா சொன்னாப்புல, வினோபா எல்லாம் சொன்னாப்புல, எவ்வளவு பேர் சொன்னாங்க. வேண்டாம், போதும். நமக்குள்ள பதிவுகள்லாம் வேண்டாம். அவங்க பதிவு போட்டாங்க உடனே இதுக்கு பதில் பதிவு, அதெல்லாம் வேண்டாம். நம்ம நோக்கமே திமுக. இந்த நிலைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அந்த நிலையை காரணமே திமுக தான். அவன் தான் நமக்கு எதிரி. இந்த குழப்பத்தை உருவாக்கிறது திமுக தான். திமுக என்ன நம்ம கட்சிக்குள்ளே குழப்பம் உருவாக்கி நமக்குள்ளே பதிவு போட்டு நமக்குள்ளே சண்டை போடணும்னு அது திட்டமிட்டது திமுக தான். திமுக வெற்றி பெற கூடாது. இப்ப நமக்குள்ள பதிவு போட்டு சண்டை போட்டுன்னா அப்ப திமுக வெற்றி பெற்றதுக்கு அர்த்தம். அவன் தான் இதை எதிர்பார்க்கிறான், குழப்பம் உருவாக்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அதனாலதான் நான் சொல்றேன், என்ன நினைச்சுக்கங்க, ஒவ்வொரு முறையும் என் மனசுல எவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு பழிய நான் தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு சுமையை நான் தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் எதுக்கு தாங்கிட்டு இருக்கிறேன்? இந்த இயக்கம்
நான் கட்சின்னு சொல்றது இந்த இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும், போகணும். அதனால நமக்குள்ள இருக்கிற இதெல்லாம் ஓர வைங்க, ஒத்தி வைங்க, அவ்வளவுதான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே கூலிக்கு வேலை செய்யறவங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லாமே உணர்வால, நல்ல வகையில, நம்ம எழுச்சியால, உணர்வால நீங்க இங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களுக்கே தெரியும், கடந்த 6 மாத காலமாக நம்ம களத்துல நம்ம எதிர்கட்சியா நம்ம இங்க செயல்பட்டுட்டு திமுகவை தினம் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிக்கைகள், ஒவ்வொரு நாளும் 2 அறிக்கைகள் 3 அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. அதை எடுத்து பிரபலப்படுத்துங்க, அதை எடுத்து விவாதம் செய்யுங்க. மறுபடியும் சொல்ல, 2 மாதம் தேர்தல் இருக்கு. நமக்குள்ள எந்த அவங்க பண்ணிட்டாங்களா, இவங்க சொல்லுவாங்களா, அவங்கதான் இல்லை. அவங்களுக்கு அதுதான் வேலை, அது மட்டும்தான் வேலை. நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு. திமுக எல்லாமே எவ்வளவு. இன்னைக்கு நான் 2 அறிக்கைகள் இன்னைக்கு வந்திருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்பந்தமா ஒரு அறிக்கை, போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர் சம்பந்தமா தேர்வு சம்பந்தமா ஒரு அறிக்கை வந்திருக்கு. நேற்று 3 அறிக்கைகள் வந்தது. அன்றாடம் என்னுடைய அறிக்கை, அதை எடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு வாய்ஸ் ஓவர் செய்யுங்க. ஒரு வீடியோ சின்னதா நீங்களே ஒரு பதிவு போடுங்க, இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு. இதுதான் வேணும், நமக்கு வேணும். ஏன்னா இது நியூஸ் பேப்பர்ல நிறைய, அதாவது தினம் புள்ளி விவரம் நான் திமுக அடிச்சிட்டு வரேன் அறிக்கை மூலமா. ஆனா நியூஸ் பேப்பர்ல ஒரு விட்டு செய்தி வரும். நியூஸ் பேப்பருக்கு அழுத்தங்கள் நிறைய இருக்கு. இவ்வளவு போடக்கூடாது, இந்த பக்கத்துல தான் போடணும், கடைசி பக்கத்துல போடணும், இந்த சப்ளிமெண்டரி பேஜ்ல போடணும். தொலைக்காட்சியில் வந்ததுன்னா நீ ஒரு முறைக்கு மேல போடக்கூடாது, அழுத்தம் வருது. காலையில மட்டும் போடுங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. அது நீங்க ஃப்ரீயா நீங்க பண்ணுங்க, இதை எடுத்து பிரபலப்படுத்துங்க. நேற்று ஒரு அறிக்கை, 12 நாட்களில் திமுக 16,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கின்றன. அதாவது 4,385 ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட், வேலை திட்டங்கள், வேலைகள் 12 நாட்களில் 16,000 கோடிக்கு 4,385 ஒப்பந்தங்கள் இருக்கிறது. இன்னும் 2 வாரம் தான். 2 வாரத்துல திமுக முடிஞ்சு போச்சு, ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆனா கடைசி நேரத்துல இவ்வளவு பண்றதுக்கு என்ன காரணம்? காசுதான். இந்த செய்தியை போடுங்க, இதை பிரபலப்படுத்தணும். இது பேப்பர்ல வந்தது, ஆனா வரல. அது புரிஞ்சுக்கணும். வந்தது ஆனா வரல. அது ஒரு பக்கம், இந்த ஓரமா அட்வர்டைஸ்மெண்ட் கீழே கேட்டா போட்டுட்டோம்னு சொல்லுவாங்க, கணக்குக்குன்னு வரும். ஆனா இதுதான் முக்கியமானது, இது மக்கள் கிட்ட போய் சேரணும். நேற்று முன்தினம் இன்னொரு அறிக்கை விட்ட வெளியில கனிம வள கொள்ளை நடத்திட்டு இருக்காங்க. சாதாரண கொள்ளை கிடையாது, மலையா உடைச்சு எல்லாம் கேரளா ஏத்திக்கிட்டு, கர்நாடகாவை ஏத்திட்டு, எல்லாம் ஆந்திரா ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. அதுல பிடிச்சாங்களா முறைகேடா கிட்டத்தட்ட 1,500 குவாரிகள். அந்த 1,500 குவாரிகள்ல முறைகேடாக குவாரி நடத்தினவங்க, முறைகேடாக அளவுக்கு அதிகமா எடுத்தவங்க, அதெல்லாம் எடுத்து சீஸ் பண்ண அந்த கனிம வளம் கிராவல் பார்த்தா ஒரு டன்னுக்கு எவ்வளவு தெரியுமா ஃபைன் போட்டிருக்காங்க? 25 ரூபாய் ஃபைன். ஒரு டன்னு கிராவல். ஒரு டன்னு கிராவல் எவ்வளவு தெரியுமா? 6,800 ரூபாய். 7,000 ரூபாய் ஒரு டன்னு கிராவல். ஃபைன் எவ்வளவு? 25 ரூபாய். அது 3 மடங்கா உயர்த்திட்டாங்களாம் அந்த ஃபைன். எவ்வளவு? 75 ரூபாய். எவ்வளவு பெரிய மனசு! 7,000 ரூபாய் மெட்டீரியல், ஃபைன் 75 ரூபாய். அதுல என்னன்னா அந்த கிராவல் அவங்களே எடுத்துக்கலாமா? நீ ஒன்று மெட்டீரியல் சீஸ் பண்ற, நீ யாரோ பணம் எடுத்துட்டு போறான், திருட்டுதாமா, அந்த பணத்தை நீ சீஸ் பண்ணிட்டீன்னா அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அந்த மெட்டீரியல் அவங்க எடுத்துக்கலாம்.
ஃபைன் 75 ரூபாய் ஒரு டன்னுக்கு. அந்த ஃபைனும் மெதுவா கட்டிக்கலாம். 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் தவணை முறையில கட்டலாம். இதுதான் அதாவது விஞ்ஞான ஊழல்னு சொல்றாங்கல்ல, இதை விட ஒரு விஞ்ஞான ரீதியில் ஊழல் திமுக செய்ய முடியுமா? இது தினம் இப்படி செய்திகள் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதாவது பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் திமுகவை. ஆனா இந்த செய்தி போக மாட்டேங்குது, வெளியில எல்லாத்துக்கும் போக மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணிட்டான், திமுக காரன் என்ன பண்ணிட்டான், நமக்குள்ளே சண்டை போட வச்சுட்டான். 3-4 மாசமா நமக்குள்ளே சண்டை. அவன் போட்டான பதிவு நம்ம போடணும், மறுபடியும் நம்ம போட்டான் அவன் போடணும், நமக்குள்ளே. அதுதான் நான் தொடக்கத்தில் சொல்லிட்டு இருக்கேன். கண்டுக்காத, இக்னோர் பண்ணிடு. எப்படி அவனை தூண்டி விட்டாலும் இக்னோர் பண்ணி, ஏன்னா அவனுக்கு வேலையே அதுதான். அவனும் கூலியாள் தான். அங்க இருக்கிறவங்க ஒரு 10 பேர் தான் இருக்கிறான். அவன் கூலிக்கு வேலை செய்யறான், சம்பளத்துக்கு வேலை செய்யறான், காசுக்கு வேலை செய்யறான், அவ்வளவுதான். அவன் வேற என்ன காசு கொடுத்தா அவனுக்கு வேலை செய்ய போறான். ஆனா அவன் என்ன போட்டாலும் பதிவு போட்டாலும் ஒதுக்கி இக்னோர் பண்ணி விட்டுறான், முடிஞ்சது. நம்ம நோக்கம் திமுக. ஒவ்வொரு முறையும் என்ன நினைச்சுக்குங்க, எவ்வளவு நான் மாட்டம் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு நான் மாட்டம் வேலையை பார்த்து போயிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பழிய நான் சுமந்துட்டு இருக்கிறேன். நான் அதனால அமைதியாக சுமந்துட்டு இருக்கிறேன். நான் அதை நினைச்சு பார்த்தீங்க, ஒவ்வொரு முறையும் நினைச்சு பார்த்தீங்க. ஏன்னா நம்ம இது ஒரு முக்கியமான கிடையாது. 2 மாதத்துல தேர்தல். இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நம்ம நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்த கூட்டணி தான், உங்களுக்கு ஏத்த கூட்டணி, நம் கட்சிக்கு ஏத்த கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. உறுதியா நம்ம கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது நான் சொல்றேன். திமுக சிங்கிள் டிஜிட்ல வரும். சிங்கிள் டிஜிட் 1991ல 2-1 தான் ஜெயிச்சது திமுக. அந்த நிலை வரும். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ. மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். களத்துல நான் பார்த்துட்டு இந்த 100 நாள் நடைபயணம், அந்த நடைபயணத்துல எல்லா பகுதிக்கும் நான் போனேன். அதாவது இந்த நடைபயணம் மக்களுக்கு தெரிய வந்ததே நீங்க தான் காரணம். அதுக்கு நீங்க தான் அந்த செய்தியை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்க. நிறைய மெட்டீரியல் இருந்தது, நிறைய ரீல்ஸ். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கு போய் மக்களை பார்த்து மக்கள் பிரச்சனை சேர்ந்து அப்பதான் பார்த்தா மக்கள் ஒரு நபரை கூட களத்துல, கீழே ஊர்ல, கிராமத்துல, நகரத்துல, வீதியில, பொதுவானவங்க, வியாபாரிகள், பெண்கள், பெற்றோர்கள், ஒருத்தர் கூட நாங்க திமுக ஓட்டு போடுறோம் ஒரு ஆளுக்கும் சொல்லல. உண்மையான நிலவரம். சும்மா ஒரு காசு வச்சுக்கிட்டு, பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவ், ஒரு தோற்றத்தை உருவாக்கி இப்படி வந்துருவாங்க. யார் வரப்போறா மறுபடியும்? இவங்களுக்கு எதுக்கு யார் ஓட்டு போட போறா? திமுக இதுவரை அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றது கிடையாது. கடைசியா எப்பனா 1971ல வெற்றி பெற்றாங்க, அவ்வளவுதான். அதுவும் எப்படின்னா, கலைஞர் தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு, 1 ஆண்டுக்கு முன்பே தேர்தல் வச்சுட்டார். 67 ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. 69ல் அண்ணா அவர்கள் தவறிவிட்டார். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். தேர்தல் 72ல தான் வந்திருக்கணும். ஆனா 71லே தேர்தல். அப்போதான் இந்தியாவுக்கும் சண்டை நடந்தது. அந்த சண்டையில அந்த நேஷனலிசம், தேசிய அந்த உணர்வு இருந்தது. அப்பவே தேர்தல் வச்சுட்டார். அப்பதான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. அதன் பிறகு ஒரு தேர்தலையும் திமுக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரல, வரப்போவது கிடையாது, வர முடியாது. இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர மாட்டாங்க. கடந்த தேர்தல் 3 தேர்தலை திமுக வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க? எதிர்கட்சிகள் அங்க பிரிஞ்சு இருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்து 10 ஆண்டுக்கு பிறகு தேர்தல் களத்திலே போட்டியிட்டு அப்பவும் திமுக எத்தனை ஜெயிச்சாங்க? 125 தொகுதிகள் திமுக ஜெயிச்சாங்க. 10 வருஷமா அதிமுக ஆட்சி செய்தோம். 125 தொகுதிகள் தான் திமுக வெற்றி பெற்றது. மீதி இருக்கிற 8 தொகுதிகள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திமுக சின்னத்தில் போட்டிட்டார். வேல்முருகன், கொங்கு, அந்த மாதிரி சூரியன்ல போட்டிட்டு அவங்க வேற கட்சி, ஆனா திமுக சின்னத்துல போட்டிட்டாரு. இவங்க எம்எல்ஏ 125 பேர் தான்.
இப்போ படு மோசம், சிங்கிள் டிஜிட்ல கூட வராது திமுக, அவ்வளவுதான் வரும். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க. இவங்க சாதாரண ஊழல் கிடையாது, எவ்வளவு பிரச்சனைகள். அதுல சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களை ஏமாத்திய திமுக, இது சாதாரண துரோகம் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் சொல்லுங்க. எனக்கு முன்பு அருள் அவர்கள் நல்லா தெளிவா உங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்தாரு, எல்லாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். என்னுடைய ஆசை, நம்ம இப்ப 100 தொகுதி எடுத்திருக்கிறோம், 100 தொகுதியிலும் உங்களுடைய அங்க பிரசன்ஸ்னா என்ன? ஹலோ, அந்த அந்த பகுதியை நீங்க வாழ்கின்ற, நீங்கள் வாழ்கின்ற அந்த கிராமத்திலேயோ அந்த நகரத்திலேயோ அந்த ஒன்றியத்திலேயோ அல்ல அந்த தொகுதியிலேயோ உங்களுடைய நீங்களா பிரிச்சுங்க. 10 பேர் ஒரு தொகுதிக்கு, அந்த 10 பேர் நம்ம கட்சி ஒன்றியம், 8 ஒன்றியம், ஒரு நகரம், ஒரு பேரூர் இருக்கும் பொதுவா ஒரு தொகுதியில. அந்த 10 பேரும் நீங்க உள்ள பிரிச்சுக்கணும். அங்க நீங்க இருக்கணும். இந்த செய்தி இங்க வருதா, 2-way கம்யூனிகேஷன். தலைமையில இருந்து வர செய்தி நீங்க கீழே போனோம், அங்க இருக்கிற செய்தி நிலவரம் தலைமைக்கு நீங்க கொண்டு வரணும். 2-way கம்யூனிகேஷன் வரணும். அதுல அது எப்படி எல்லாமே நீங்க இன்னும், ஏன்னா இன்னைக்கு நேஷனல் லெவல்ல, இந்திய அளவுல ட்ரெண்டிங் பண்ணணும்னா அதுல ஒரு பைசா செலவில்லாம ஒரே கட்சி தான் பண்ண முடியும். நம்ம கட்சி மட்டும் ஒரு பைசா செலவு பண்ண, நேஷனல் லெவல்ல 1வது இடம், 2வது, 3வது இடம், ஸ்டேட் லெவல்ல 1வது. மத்தவங்க இதுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். திமுக 10 கோடி ரூபாய் செலவு பண்ணா நேஷனல் லெவல்ல ஒரு 10வது 15வது இடத்துல ட்ரெண்டிங் பண்ண காசு நமக்கு எதுவுமே கிடையாது. உங்களை போன்ற அர்ப்பணிப்போடு உணர்வோடு இருக்கின்ற என் தம்பிகள் நிறைந்த நம்முடைய அமைப்பு, நம்முடைய ஊடக பேரவை, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தேர்தல்ல நம்ம உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு எப்படி செய்யணும், என்ன கொஞ்சம் ஒருங்கிணைப்பா செய்யணும். நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு வேணும். ஏன்னா நீங்க எல்லாமே திறமைசாலிகள், நீங்க எல்லாமே கிரியேட்டர்ஸ். கிரியேட் பண்றீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றது, மீம்ஸ் கிரியேட் பண்றது, கார்ட்டூன் கிரியேட் பண்றது, எல்லாமே கிரியேட் பண்ற நீ கிரியேட்டர்ஸ், படைப்பாளி. நீ எல்லாமே படைப்பாளிகள். அதுல நமக்குள்ள ஒருங்கிணைப்பு. சில பேருக்கு கொஞ்சம் இருக்கு, ஈகோ எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குது. ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம் அது, அதையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் நமக்குள்ள ஒரு சரி, ஒரு பொது எதிரி திமுக, பொது எதிரி. அதனால எல்லாமே வாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் இதெல்லாம் எல்லாமே இந்த திமுக. அது உள்ள போனோம்னா நான் இப்ப ஒரு வேற மாதிரி நான் பேச வேண்டியதா இருக்கணும். அதனால இன்னைக்கு ஐயா இப்போ ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. ஐயா கிட்ட தினம் இவங்க பொய்ய சொல்லி 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 ஒரு மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி மாத்தி வச்சு ஒரு விரிசலை ஏற்படுத்தி, ஒரு பிளவை ஏற்படுத்தி, என்னென்னமோ எவ்வளவு பொய்ய சொல்லி 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 பண்ணிட்டு அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஐயா மாதிரி பண்ணி இன்னைக்கு கூட பொய்ய சொல்லிதான் இருக்கிறேன். ஐயா நமக்கு கட்சி வந்துடுச்சு, சின்னம் வந்துடுச்சு, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு, கோர்ட்ல சொல்லிட்டாங்க, கோர்ட்ல வெற்றி 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 பட்டாசு வெடிச்சு பொக்கே கொடுத்து அசிங்கம். ஐயா நம்பிட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு சட்ட ஆலோசனை ஒருத்தர் இருக்க பாண்டிச்சேரியில, அருள், அவர் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லதுதான். அவரு மெஜிஸ்ட்ரேட்டா இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, கரப்ஷன் சார்ஜஸ். இவர் தான் ஆலோசகர், இவர் தான் பண்ற. நல்லது, இருக்கட்டும், அங்கேயே இருங்க. இதெல்லாம் அதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே இது என்னவோ அது நடக்குது, அது நம்ம சரியா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பக்கம் தான் நியாயம், நேர்மை, நீதி எல்லாமே நம்ம இங்க இருக்கு. நம்ம கட்சி விதிகள் படி என்ன பைலாஸ் படி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் நம்ம
கடந்து நம்ம வந்துட்டோம். நம்ம இன்னொரு தேர்தல், அடுத்த தேர்தல் களம் கூட்டணி ஆயிடுச்சு. தேர்தல் களம் நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு. அடுத்தது நமக்கும் நம்ம கூட்டணி கட்சிக்கும் ஒருங்கிணைப்பு இருக்கணும். உங்களுக்கும் நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, உங்க பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு. நம்ம சிங்கிள் டார்கெட் திமுக. திமுக அப்புறம் நீ பார்த்தா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் விசிகேக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் கொங்குக்கும் பிரச்சனை. அவங்களுக்குள்ள எல்லாம் பிரச்சனை. எல்லாமே அதிக சீட்டு வேணும், அது வேணும், இது வேணும், குழப்பம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு காங்கிரஸ், ஒருவேளை காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கூட காங்கிரஸ் திமுகவே தோக்கடிச்சிடும். அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. நீ ஜெயிச்சா தானே உனக்கு ஆட்சியில பங்கு, நீ தோத்துட்டா இதெல்லாம் திமுக பண்ணுவான். அதான் நான் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், எவ்வளவு தேர்தல் பார்த்துட்டேன். அதெல்லாம் நடக்க போகுது, நிறைய நடக்க போகுது. நிறைய குழப்பங்கள் இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால இதெல்லாம் நம்ம மாட்டோம். நம்ம கூட்டணி நல்லா ஸ்மூத்தா, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மாட்டம் போயிட்டு இருக்குது, சுமூகமா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அதனால இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். மக்கள் கிட்ட சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுங்க, பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுங்க. இந்த கஞ்சா, காக்கைன், ஹெரோயின் என்னென்ன இருக்கு, இந்த போதைப் பொருட்கள். அதாவது அன்னைக்கு கூட நான் பேசினேன், the biggest failure of the DMK government is the sale of drugs, substance abuse drugs, all in every part of Tamil Nadu. அதாவது திமுக அரசு உடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும், வீதியிலும், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல்லையும் போதை பொருட்கள், கஞ்சா மட்டும் கிடையாது, அந்த போதை பொருள்ல கஞ்சா தான் ரொம்ப மென்மை, ரொம்ப ஒரு மத்தெல்லாம் இன்னும் மோசமானது. அந்த மோசமான போதை பொருட்கள் காக்கைன், ஹெரோயின், LSD, மெத்தைலாம்பிட்டமின், ஃபென்டனைல் போன்ற எவ்வளோ இருக்கு. அது எல்லாமே தமிழ்நாட்டுல கிராமத்துல கிடைக்குது. இந்த தலைமுறையை நாசப்படுத்திய திமுக வீட்டுக்கு அனுப்பணும், மீண்டும் அவங்க வரவே கூடாது. அந்த அளவுக்கு மக்கள் அவங்களுக்கு அடியை கொடுக்கணும், வரவே கூடாது. அந்த பயத்துலதான் நான் 5000 கொடுக்கிறேன், 3000 கொடுக்கிறேன். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஏன் போன வருஷம் கூட கோடை காலம் வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் கோடை காலம் வந்தது, அப்ப ஏன் கொடுக்கல? இப்ப மட்டும் என்ன கோடை காலத்துக்கு 2000 ரூபாய்? போன வருஷம் பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? இந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஆனா போன ஆண்டுக்கு, முந்தைய ஆண்டுக்கு காசு கொடுத்தாங்க, ஏன்னா தேர்தல் வந்தது. 2024 பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க, தேர்தல் வந்தது. 2026 பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க, தேர்தல் வருது. இடைய காலத்துல யாருக்கும் இல்ல. இந்த காசு எப்படி கொடுக்கறாங்க? 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எப்படி? 7000 கோடி கடன். தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இப்போ 10 லட்சம் கோடி. உங்க ஒவ்வொரு தலை மேல 1,20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு தலை மேல. இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், 24 கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிரா, அங்க இருக்கிற மக்கள் தொகை 9-10 கோடி. ஆனால் மகாராஷ்டிராவோட அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக வட்டி கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா கையால் ஆகாத ஒரு ஆட்சி கையில இந்த ஆட்சி கையில கிடைச்சிருச்சு. திமுக கையில கடனை வாங்கி 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 இது போன்றது. இது திட்டமே கிடையாது, இது ஏமாத்து வேலை. பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. பயம் வந்ததுனால மொத்தமா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நினைப்புல இருக்கிறாங்க. நீ 5000 இல்ல, நீ 10,000 ரூபாய் கொடுத்தா கூட உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க, முடிவா இருக்கிறாங்க, பெண்கள் முடிவா இருக்கிறாங்க. இது இல்லாம இன்னும் 1 கோடி பெண்களுக்கு பணம் இல்ல, கிடைக்கல, போல, வரல, இல்ல. அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்ல. அதனால இது இந்த பயம் வந்துருச்சு. இப்போ தேர்தல் பயம் வந்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு திமுகவுக்கு. அதனாலதான் இப்படி நாங்க திடீர்னு 3000 ரூபாய். அதாவது தேர்தல் விதிகள் படி
ஏதாவது ஒரு திட்டம் நடந்ததுன்னா அந்த திட்டம் தேர்தலுக்காக அதை ரத்து செய்ய மாட்டாங்க. 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னா தேர்தல்னால அதை ரத்து செய்ய மாட்டாங்க. யாரோ ரத்து செய்ய முடியாது. அந்த தேர்தல் நேரத்துல 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அது யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது, யாருக்கும் வழக்கும் போக முடியாது. ஆனா இது ஏதோ எதிர்கட்சியில் வழக்கு போட்டு அது நிறுத்துற மாதிரியும் இவங்களே பில்டப் பொய், இவங்களே பில்டப் கொடுத்து அது நிறுத்த முடியாது. தேர்தல் நேரத்திலயும் அந்த 1000 ரூபாய் தான் வரப்போகுது. இவங்களே அது உடனே 2 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயா, கோடை காலத்துல வெயில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்களாம் மக்கள், அதுக்கு 2000 ரூபாயா. படுபாவீங்களா? இப்படி எல்லாம் ஏமாத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அது எந்த எடுபடும் போறது இல்ல. நம்ம மக்கள், தமிழ்நாடு மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. இந்த 5000 ரூபாய் 2 நாள்ல முடிஞ்சிடும். 2 நாள்ல முடிஞ்சிடும், 2 நாள்ல மறந்துடலாம். அது ஒரு பெருசா ஒண்ணு இன்னைக்கு 2-3 நாள் தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வேற வரும், அப்புறம் போகும். அதனால அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். களத்துல நீங்க போங்க, தைரியமா வேகமா நீங்க பணியாற்றுங்கள். நம்ம எல்லாம் ஒருங்கிணைப்போடு நம்ம செயல்படணும். அதனாலதான் இங்க உங்களெல்லாம் பார்த்து இங்க உள்ள இந்த உங்களெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் எனக்கு அசூர பலம், எனக்குள்ளே இன்னும் ஒரு பலம். ஏன்னா நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருவரும் 1 லட்சம் பேருக்கு சமமானவர்கள். நீங்க அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு பலம் எனக்கு மனசுக்குள்ள, எனக்கு தெம்பு தைரியம் இன்னும் கூடுதலாக உங்களை பார்த்து எனக்கு வந்திருக்கிறது. அதனால எங்க நிச்சயமாக களத்துல இறங்கி நம்ம பார்த்தல 2ல 1 பார்த்துக்கலாம். நம்ம இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகளோ அதெல்லாம் போய் அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி நம்ம நோக்கம் நம்முடைய எதிரி, களத்தில் இருக்கின்ற எதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். அகற்றி நம் கூட்டணி நாம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய செயல் திட்டங்கள் எல்லாம் நாம் நிறைவேற்றி நிச்சயமாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கின்றோம். அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரும். அந்த வகையில நாம் எல்லோரும், ஏன்னா நமக்கு இருக்கிற நம்ம பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. நமக்கு சமூக நீதி பிரச்சனைகள், இடஒதுக்கீடு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதான் நம்ம பண்ணணும். இது மட்டும் இல்ல, இன்னும் இந்த மாசம் இறுதியில ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். அது கிராம லெவல்ல பிரச்சாரம். அதுக்கும் நீங்க, ஏன்னா அது திமுக எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு பிரச்சாரம், ஒரு பேம்ப்ளெட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறோம். அந்த பேம்ப்ளெட் எல்லாம் நீங்க நீங்களும் எடுத்துட்டு போய் சொல்லுங்க. உங்க தெருவுல, உங்க வீட்டுல எல்லாம் போய் நீங்க அது சொல்லணும். சொல்லி எல்லா கிராமத்துக்கும் சொல்லணும். முக்கியமானது என்னன்னா, இந்த தேர்தல்ல strengthen your strength, weaken your weakness. அவ்வளவுதான். strengthen your strength நமக்கு பலம் எங்கன்னா நம்ம கிராமத்துல நமக்கு பலம். இப்ப கிராமத்துல நமக்கு ஒரு 400 ஓட்டு போடுறாங்கன்னா நீங்க அங்க போனீங்க 450 ஓட்டு போடுவாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம ஒரு தொகுதியில 200 ஓட்டுல தோத்தோம். 700 ஓட்டுல இன்னொன்னு, 1200 ஓட்டுல, 2500 ஓட்டுல, 4800 ஓட்டுல தோத்தோம். அங்க மட்டும் கிராமத்துல போய் மக்களை பார்த்து ஓட்டு கேட்டு இருந்தாங்கன்னா 5 தொகுதியில ஜெயிச்சிருப்போம் கூடுதலா. அதனால இதெல்லாம் நீங்க மனதில் வைங்க. கிராமத்துல போய் கேளுங்க. நம்ம பலம் 400 ஓட்டா 500 ஓட்டா ஆக்கணும். அதுதான் நமக்கு வேண்டி முதல். நம்ம கிராமம் ஓட்டு போட்டுடுவாங்க அந்த மெதப்புல இருக்கவே கூடாது. அங்கதான் அதிகமா நம்ம போக்கஸே பண்ணணும். முழுமையா ஓட்டு போட வைக்கணும் அவங்க. அதுதான் strengthen your strength. இதுதான் நமக்கு பலம். அதை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. அதனால இதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கிட்டு களத்துல வேகமாக பணியாற்றி நம்ம கூட்டணி, நம்ம இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும்னு இல்லை. உங்களுக்கே தெரியும் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் நமக்கு, ஏன்னா நம்ம கட்சிக்கு, நம்ம இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நம்ம எத்தனை தொகுதியில நம்ம போட்டிடுறோமோ அத்தனை தொகுதியிலும் நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட்டணி கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக சிறப்பாக நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இன்னும் மேலும் மேலும் ஒருங்கிணைப்போடு செயல்பட்டு நாம் எல்லோரும் இந்த
சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது. அதுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி வார் ரூம் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் வார் ரூம்னா அதுல 10-15 பேர் நீங்க இருந்து அது என்ன ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் நீங்க பண்ணி நீங்க நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம எதிரி ஒன்லி டிஎம்கே தான். வேற யாருமே நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். புரியும் நினைக்கிறேன். வேற யாருமே நம்ம டைவர்ட் பண்ண வேண்டாம். நம்ம டார்கெட், நம்ம எனர்ஜி, நம்ம போக்கஸ் வேற யார் மேலயும் வைக்க வேண்டாம். ஒன்னே ஒண்ணு டிஎம்கே, அவ்வளவுதான். வேற யார் இருந்தாலும் சரி அவளை நம்ம இக்னோர் பண்ணிடுங்க. புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அதனால அந்த வகையில மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.